சென்னையில் நேற்று காலமான கிரேசி மோகனின் உடல் இன்று காலை 11:30 மணியளவில் தகனம் செய்யப்பட உள்ளது. மந்தைவெளியில் இருக்கும் அவரது இல்லத்திலிருந்து 10:30 மணியளவில் கிரேசி மோகனின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் என்றும் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணியளவில் கடும் மாரடைப்பு காரணமாக கிரேசி மோகன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் உறவினர்கள், நண்பர்கள், ரசிகர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. ஏராளமானவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கிரேசி மோகனின் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவரும், நாடகத்துறை மற்றும் திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்தவருமான கிரேசி மோகனின் மறைவு தமிழின் நாடகத்துறைக்கும் திரைத்துறைக்கும் ஒரு பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் தன் இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிரேசி மோகனின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அவரை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்றும் பதிவிட்டிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் கிரேசி மோகனின் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்திருப்பதாகவும் அவரது மறைவு திரையுலகிற்கும் மேடை நாடக உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். பிரபல நகைச்சுவை நடிகர், வசனகர்த்தா என பல்வேறு திறமைகளை கொண்ட கிரேசி மோகனின் மறைவுக்கு நாடகம் மற்றும் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கிரேசி மோகனின் உடலுக்கு நாடகம், திரைத்துறையைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பெரிய லெவலில் எந்த வியாதியுமே முன்னாடி வந்ததே கிடையாது. இது அவர் சொன்ன மாதிரி 11:30 அந்த அட்டாக் வந்தது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we got a major health issue. Let us all pray for his ஆன்மா நல்ல தீர்க்க பூர்ண அமைதியை பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். எங்க எல்லாருக்குமே நாடக உலகத்துக்கே பெரிய லாஸ். ஒரு சிறந்த நாடக நடிகன் மாத்திரம் இல்லை, சிறந்த நாடக ஆசிரியர், தமிழ் உலகத்திலேயே நகைச்சுவைக்கு ஒரு தனி இடமை வகுத்து கொடுத்த கிரேசி மோகன் அவர்கள் போனது நாடக உலகத்துக்கே பெரிய இழப்பு. சொல்லப்போனால் என்னுடைய சொந்த இழப்பு என்றே சொல்லலாம். இதுவரை சிரிக்க வைத்ததை தவிர யாரையும் அழ வைத்ததில்லை கிரேசி மோகன். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பலரை அழவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு நகைச்சுவை நம்மை சோகப்படுத்தி இருக்கிறது. மரணத்திற்கு சிரிக்க தெரியாது. தெரிந்தால் கிரேசி மோகனை கொன்றிருக்காது. மரணம் கூட இவ்வளவு நிம்மதியாக ஒருவனுக்கு வருவது என்பது அரிது. மரணத்தால் பல பேர் சபிக்கப்படுகிறார்கள். கிரேசி மோகன் மரணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை நாடக ஆசிரியர் என்று தெரியும், உங்களுக்கு நடிகர் என்று தெரியும், திரைக்கதை ஆசிரியர் என்று தெரியும். எனக்கும் சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வெண்பா எழுதத் தெரிந்த ஒரு கவிஞர் என்று. அவர் எழுதிய வெண்பாவில் இதுவரைக்கும் நான் பிழை கண்டதில்லை, தலை தட்டியதில்லை. எல்லாரை விட ரொம்ப யூனிக்கான ஒரு ரைட்டர் கிரேசி மோகன் சார். அதுவும் அவர், கமல்ஹாசன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் மிக பிரமாதமான ஒரு காம்பினேஷன். அதில் 1-2 படங்களில் நான் நடித்ததில் எனக்கு இப்போ ஃபீல் பண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் நல்ல ரைட்டர், நல்ல ஆக்டர், நல்ல ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ன்றதை விட he was a wonderful person. He was a wonderful person. இப்போ அவர் இழந்தது I doubt nobody can fill the space he has left. அவருக்கு அவர் குடும்பத்தை விட அவருடைய நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசு. நண்பர்கள் வட்டாரத்தை விட அவர் ரசிகர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசு. தமிழ் நாடக உலகிலும் திரையுலகிலும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய நகைச்சுவையான எழுத்துக்களாலும் வசனங்களாலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தவர் கிரேசி மோகன் சார். நல்ல தமிழ்
தமிழ் நேசர், தமிழை ரசிப்பவர், தமிழை நேசிப்பவர், நல்ல நகைச்சுவையாளர், சிறந்த எழுத்தாளர், எல்லோருக்கும் நண்பர். அவருடைய அகாலமான இந்த பிரிவு நம்மளை எல்லாம் துயரத்தில் ஆழ்த்துகிறது. அவர் ஒரு வேக்குவம் தான். அவர் இல்லாத இடம் அவருக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருந்தார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லாரு கூடயும். நான் அவர் கூட ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பட் அப்போ எனக்கு அவ்வளோ பெரிய லெஜண்ட், ஒரு நகைச்சுவையில் பெரிய ஜாம்பவான் அவர். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நகைச்சுவை அவருடைய எல்லா கதையிலையும் பார்த்திங்கன்னா செயினாக இருக்கும். அவருக்கு காமெடிக்கு கேப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மாமனிதர். இதேபோல நடிகர்கள் பிரசாந்த், தாமு, வையாபுரி, ஐசரி கணேஷ், நடிகைகள் CR சரஸ்வதி, கௌதமி உள்ளிட்ட திரையுலகத்தைச் சேர்ந்த பல்வேறு கலைஞர்களும் கிரேசி மோகனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மாது, சீனு, நில்கவனி, கிரேசி போன்ற நாடகங்கள் மூலமாக 80களில் தூர்தர்ஷன் நேயர்களை தன்வசப்படுத்தியவர் கிரேசி மோகன். நடிகர் சோ போன்ற ஜாம்பவான்கள் மேடை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு இணையாக நாடகங்களை அரங்கேற்றி வெற்றி கண்டவர். கிரேசி கிரியேஷன்ஸ் 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குழுவுக்கு முதுகெலும்பாக திகழ்ந்தவர்தான் கிரேசி மோகன். இந்த குழுவின் அபரிமிதமான நகைச்சுவை வசனங்களில் உருவான மீசை ஆனாலும் மனைவி, மேரேஜ் மேட் இன் சலூன், மாது +2 போன்ற நாடகங்கள் இன்றும் ரசிகர்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கின்றன. உலகில் வசனகர்த்தாவாக கிரேசி மோகன் கால் பதித்தாலும் நாடகத்துறையில் சாதிப்பதற்கு ஆரம்ப காலங்களில் அவர் மிகுந்த பிரயத்தனப்பட்டிருக்கிறார். அப்போது RS மனோகர், சோ ராமசாமி, விசு, மௌலி, YG பார்த்தசாரதி என மிகப்பெரிய பட்டாளமே மேடை நாடகங்களில் கோலோச்சி கொண்டிருந்த நேரம். இவர்கள் போதாதென்று இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரும் தனது நாடகங்களை மேடையில் அரங்கேற்றி வந்த காலம் அது. இதனால் புதிதாக நாடகத்துறைக்குள் நுழைந்த கிரேசி மோகனின் நாடகங்களுக்கு நாடக சபாக்களில் பிரைம் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இருந்தாலும் மனம் தளராமல் நகைச்சுவை கலந்து நாடகங்களை மேடை ஏற்றினார் கிரேசி மோகன். சீரியஸான கதாபாத்திரங்களோடு இயக்கப்பட்ட நாடகங்களை கண்டு வந்த ரசிகர்களை மேரேஜ் மேட் இன் சலூன் என்ற நாடகம் நகைச்சுவை பக்கம் திரும்ப வைத்தது. ஒவ்வொரு காட்சியிலும் ரசிகர்கள் மனம் விட்டு சிரித்து ரசித்ததால் வெகு விரைவிலேயே இந்த நாடகம் 100 காட்சிகளை கடந்து வசூலை வாரி குவித்தது. சீக்கிரமா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா. டாக்ஸியா? டாக்ஸில அதுக்கு என் ஃப்ரெண்ட் சீனு கார் கொண்டு வரேன் இருக்கான், கார்லயே போலாம். டாக்ஸியும் காரும் ஒண்ணுதான். ஏடா காரும் டாக்ஸி ஒண்ணுதான் எனக்கு தெரியாதா? என்ன காருனா அனாவசியமா இந்த பெட்ரோல் எல்லாம் போடணும், செலவு அதிகமாகும். டாக்ஸினா வெறும் மீட்டர் சார்ஜோட போயிடும் இல்லையா? என்னப்பா குழப்புற? அதற்கு பிறகே கிரேசி மோகனின் நாடகங்களுக்கு அதிக மவுசு ஏற்பட்டது. பிரைம் நேரம் ஒதுக்கி தராத சபாக்கள் கூட அவர் கேட்ட நேரத்தை ஒதுக்க முன்வந்தன. மாது +2 என்ற நாடகம் 500 காட்சிகளையும், மீசையானாலும் மனைவி 700 காட்சிகளையும் கடந்தது. அவரோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா? கேட்கவே இல்லையே. நான் கேட்டேன், உன் பேரை கேட்டேன். மொழி. அவரோட பேர் சேத்துராமன், சுருக்கமா சேத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, சேத்துராமன் சுருக்க சேத்துன்னு கூட்டா என்ன, பெருசா சேதுராமன் கூட்டா என்ன? காதுல என்னமோ விழப்போறது இல்ல. ஒரு பர்ஸ விட்டுட்டேன் பாத்தியா? பர்ஸ். நர்ஸா? நான் இன்னும் டாக்டரே பார்க்கல, நர்ஸுங்கற? நர்ஸ் இல்ல கண்ணா, பர்ஸ் போட்டுப்பாங்களே, பர்ஸ். ஓ, நர்ஸோட பர்ஸா? என்னடே, நான் இன்னும் நர்ஸியா பார்க்கல, பர்ஸ், பாக்கெட், கம்பவுண்ட் என்னெல்லாமோ உளறிய. இதேபோல் தொலைக்காட்சி தொடர்களிலும் கிரேசி மோகன் தனக்கென தனி முத்திரை பதித்தார். மாது சீனு, நில்கவனி கிரேசி, சிரிகம பதனி, கிரேசி டைம்ஸ், சிரி சிரி கிரேசி போன்ற நாடகங்கள் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகி அவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கின. நாடகங்களில் மாது கதாபாத்திரத்தில் நடித்த பாலாஜி பின்னாளில் மாது பாலாஜி என்று அழைக்கப்படும் அளவுக்கு பெயர் எடுத்து கொடுத்தது. இதேபோல் சீனு கதாபாத்திரத்தில் நடித்த மோகனும் ரசிகர்களால் சீனு மோகன் என்றே அறியப்பட்டார். அந்த அளவுக்கு அந்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தன. வெள்ளித்திரை, தொலைக்காட்சி, மேடை நாடகங்கள் என எதுவாக இருந்தாலும் அதில் வரும் கதையில் ஒரு பெண் கதாபாத்திரத்திற்கு ஜானகி என பெயர் சூட்டி விடுவார் கிரேசி மோகன். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஜானகி என்ற ஆசிரியை தான்
கிரேசி மோகன் நாடக கலையை பயில அதிகம் ஊக்கப்படுத்தியவர். அவருக்கு மரியாதை அளிக்கும் வகையிலேயே தான் எழுதும் அனைத்து நாடகங்களிலும் ஏதேனும் ஒரு கதாபாத்திரத்திற்கு ஜானகி என்ற பெயரை சூட்டுவதை கிரேசி மோகன் வழக்கமாக வைத்திருந்தார். இந்த தகவலை ஒரு பேட்டியின் போது கிரேசி மோகனே கூறியிருந்தார். இதேபோல் நாகேஷ் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தை பார்த்த பிறகே மாது என தனது கதாநாயகனுக்கு பெயர் சூட்டுவதை வழக்கமாக வைத்திருந்ததாக கிரேசி மோகன் தெரிவித்திருந்தார். நாடகத்துறையில் கால் பதித்த 40ஆம் ஆண்டு விழாவுக்கான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில்தான் அந்த குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் வகையில் கிரேசி மோகனின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. நகைச்சுவையாக வசனம் எழுதி அனைவரையும் சிரிக்க வைத்த கிரேசி மோகன் வசனங்கள் இல்லாமலே முதல் முறையாக ரசிகர்களை அழ வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார்.